அனைவருக்கும் வணக்கம். ரிசர்வராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக பல காரணங்களுக்காக முடக்கப்பட்டிருந்த வாய்ப்பில் மாற்றத்தை அள்ளித்தரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார் சூரியன். ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் இருந்து விலகுவது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது கோல்சார விதியின் அடிப்படையில் மிகவும் வலுவாக லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் சூரியன் அமர்வது உறுதியாகவே அதிரடியான மாற்றத்தையும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறது. பொதுவாகவே நவ கிரகங்களிலே முதன்மையான கிரகமாக பார்க்கக்கூடியவர் சூரியன். அவர் மிகவும் வலுவாக முதலும் முடிவுமாக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் தற்போது மிக வலுவாக லாபஸ்தானத்திற்குள் நுழைவது உறுதியாகவே ரிசர்வராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல காரணங்களுக்காக முடக்கப்பட்டிருந்த வாய்ப்பில் நிச்சயமாக மாற்றத்தை அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு இனிமையான நேரமாக மாற்றி அமைக்க போகிறார். ஏனென்றால் கர்மத்தில் இருந்து லாபத்தில் நுழைகிறாருங்க. லாபத்தில் நுழைவது மிக பெரிய அளவில் நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் லாபத்தில் அமரக்கூடிய சூரியன் தனது 7ஆம் பார்வையை மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் பார்க்கிறாருங்க. 5ஆம் இடம் வலுப்பெறுவதால் உறுதியாகவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை மற்றும் குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய மனஸ்தாபம், ஒற்றுமை இல்லாமல் பல்வேறு வகையான பணிகளில் நீடித்து வரக்கூடிய பல பிரச்சனைகள் எந்த காரணமாக இருந்தாலும் அந்த காரணத்திற்காக மறுக்கப்பட்ட பல நிகழ்வுகளில் உறுதியாகவே இந்த தருணத்தில் மாற்றம் ஏற்பட போகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவது முயற்சி கூட லாபத்தை உயர்த்தி நிரந்தர வருவாயை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொள்வது என அனைத்துமே மிகவும் சாதகமாகவும் அற்புதமாகவும் அமையக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சூரியனை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே மிகவும் வலுவாக வலம் வரும்போது, அதிலும் குறிப்பாக 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது சூரியன் கோல்சார விதியின் அடிப்படையில் அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் தனலாபத்தையும் அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும் போது 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமருகிறாருங்க. 4ஆம் இடத்தின் அதிபதியான சூரியன் ரிசர்வராசிக்காரர்களுக்கு சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் அமருவது உறுதியாகவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கு நிச்சயமாக அடித்தளமிடுகிறது. ராசியின் அதிபதியான சுக்கிரனை பகை கிரகமாக பார்த்தாலும் இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் அமர்வதால் உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அலைச்சல்கள், ஆரோக்கிய தொல்லைகள் இந்த தருணத்தில் பெரிய அளவில் கட்டுக்குள் வரும். வீண் விரய செலவுகள் அத்தனையும் விலகி முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ரிசர்வராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை திட்டவட்டமாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த வேளையில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வரும். நீங்களே முதன்மை நபராகவும் முடிவுகளை எடுக்கக்கூடிய நபராகவும் அமைய போகிறீர்கள். முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்காமல் மற்றவர்களால் எடுக்க முடியாது. ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட அத்தனை வாய்ப்புகளையும் இந்த வேளையில் ரிசர்வராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாருங்க சூரியன். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பல்வேறு வகை காரணங்களால் உங்களுக்கு முடக்கப்பட்டிருந்த வாய்ப்பில் உறுதியாகவே நல்ல மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நேரமாக அமைய போகிறது. குடும்பம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக விளம்பரும் போது சூரியன் லாபஸ்தானத்தில் அமர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் உடன் பிறந்தவர்களுக்கிடையே கருத்து வேற்றுமை நிச்சயமாக நீங்கும். குடும்பத்தில் உறவு பலப்படக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் மகிழ்ச்சிகரமான சுப நிகழ்வுகளும் எளிதில் கைகூடுவதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே உங்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. சுப விரயங்கள் ஏற்பட்டாலும் கூட அதிலும் தனலாபத்தை அதிகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. ஆரோக்கியம் சார்ந்த உடல்நிலை திருப்திகரமாக அமையும். இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே ரிசர்வராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை சூரியன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும்.
குடும்பத்தில் மூத்தவர்களின் ஆலோசனையை கேட்டு பல சிரமங்களை எளிதில் விளக்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. நல்ல முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் லாபஸ்தானத்தில் சூரியன் வலுவாக வெற்றிருப்பதால் நிரந்தர வேலை வாய்ப்பு, திருப்திகரமான உத்தியோக சூழல் என அனைத்தும் இந்த தருணத்தில் தங்களுக்கு சாதகமாக அமைகிறது. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் துடிப்புடனும் சிறப்பாகவும் செயல்படுவதற்கான யோகம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது. மட்டுமல்லாது சக ஊழியர்கள், மேல் அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் உத்தியோகம் சார்ந்த பணிச்சுமை என்பது சாதகமான ஒரு சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறையில் இந்த சூரிய பயிற்சியின் காரணமாக சந்தை நிலவரத்தில் போட்டிகள் அதிகரித்தாலும் கூட லாபம் குறைவில்லாத வகையில் உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது முன்கோபத்தை தவிர்த்து தொழில் ரீதியான பணிகளை சாதுரியமாக மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் சில நேரங்களில் அதிரடியாகவும் உடாலடியாகவும் செயல்பட்டாலும் அவற்றை மிக தெளிவான முன்னேற்ற பாதையில் நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சந்தர்ப்பத்தை உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது கலைத்துறையின் பல பணிகள் நிலுவையில் இருந்த சூழலில் கலைத்துறையில் அவை அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. கிடைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் கலைத்துறை ரீதியாக கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் தடைபட்ட சூழலில் உறுதியாகவே அவற்றில் நல்ல மாறுதலை அள்ளி கொடுக்கிறாருங்க. சரியாக பயன்படுத்தி கொண்டால் குருவின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் பல காரணங்கள் இந்த தருணத்தில் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் சிறப்பாக அமைவதோடு திட்டங்களை ஒத்தி போடாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் உங்களுடைய பேச்சிலும் சரி, நடத்தையிலும், சிந்தனையிலும் நிதானத்துடனும் சிறப்பாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்பை அள்ளி கொடுப்பதோடு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே குழப்பங்கள் அனைத்தையும் நீக்கி நல்ல முன்னேற்றத்தை அவசரப்படாமல் சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். கால்நடை வளர்ப்பிலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும். தற்போது சந்தித்த பல்வேறு வகையான சிக்கல்கள், பல காரணங்கள் உறுதியாகவே இந்த தருணத்தில் மறைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை சூரியன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த தருணத்தை ரிஷபராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக சூரியனுக்கு உகந்த தினமாக பார்க்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அந்ஞாயிற்றுக்கிழமையில் வழிபாடு செய்வதால் பல்வேறு வகையான நன்மைகளை சூரியனின் அமைப்பால் நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ரிஷபராசிக்காரர்களுக்கு